HDFC Life சம்போர்ட் நிவேஷ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணவும் உங்க ஆப்சன்ஸ்ல உங்க ஃபேமிலியை ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்ணவும் இந்த பாலிசியால முடியுமா? வாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மை நீங்க சிங்கிள், லிமிடெட், ரெகுலர்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டேர்மே 10 to 35 இயர்ஸ் வரைக்கும் சிங்கிள் பே ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் லிமிடெட், ரெகுலர் பே ஆப்ஷன்ஸ்க்கு 85 மைனஸ் ஏஜ் இருந்தா என்ட்ரி அவைலபிள். அண்ட் சாய்ஸ் ஆஃப் 3 பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்க வந்து சூட் பண்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷனல் ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ஆப்ஷனுமே இருக்கு. தென் லாயல்டி அடிஷன்ஸ் உங்க ஃபண்ட் வேல்யூவை ஆஃப்டர் 10 இயர்ஸ் என்ஹான்ஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு மேல நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு, லைக் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஹையர் ப்ரீமியம் அமௌண்ட்க்கு ரெடியூஸ் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் இருக்கு. ஸோ லம்சம் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் அலோட். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டருக்கு பாலிசி மெச்சூர் ஆகும்போது, அதாவது அவங்க சூஸ் பண்ணியிருக்க பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது, அந்த ரிஸ்க் கவர் முடியும் போது அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு கிடைக்கும். இந்த பாலிசியில பாத்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன ப்ரிவேலிங் பிரைஸ் அந்த யூனிட் இருக்கோ அந்த ஃபண்ட் வேல்யூவை நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம், அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை. இல்லைன்னா லம்சமா இப்படி வாங்கலைன்னா நீ பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கூட வாங்கிக்கலாம். ஸோ இது மெச்சூரிட்டி பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த பாலிசியில. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே டெத் பெனிஃபிட் டிஃபர் ஆகும். ஸோ இதை தான் நம்ம டேப்லர் காலமா இந்த ஸ்கிரீன்ல பிரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாசிக் பெனிஃபிட் ஆப்ஷனுக்கு ஹையர் ஆஃப் சம் அஷூர்ட் இல்லைனா ஃபண்ட் வேல்யூ. கிளாசிக் பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா லைஃப் ஆப்ஷனுக்கு ஹையர் ஆஃப் சம் அஷூர்ட் ஆஃப் ஃபண்ட் வேல்யூ பிளஸ் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட். இந்த மாதிரி ஒவ்வொரு பெனிஃபிட்டும் டிஃபர் ஆகும். இதுல நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஈக்விட்டி பிளஸ் ஃபண்ட், டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட், ப்ளூ சிப் ஃபண்ட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், பேலன்ஸ் ஃபண்ட், இன்கம் ஃபண்ட், பாண்ட் ஃபண்ட், கன்சர்வேட்டிவ் ஃபண்ட், டிஸ்கவரி ஃபண்ட், ஈக்விட்டி அட்வான்டேஜ் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், மிட் கேப் மொமெண்டம் ஃபண்ட், நிஃப்டி ஆல்ஃபா 30 ஃபண்ட், டாப் 500 மொமெண்டம் 50 ஃபண்ட். இத்தனை ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுமே இந்த டேப்லர் காலம்ல அந்தந்த அசட் கிளாஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட், கேஷ் அண்ட் டெபாசிட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஃபிக்ஸட் இன்கம், பாண்ட்ஸ், ஈக்விட்டி, இந்த மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைல் ஏற்ற மாதிரியுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து லோலேருந்து வெரி ஹை வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய 14 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இதில் நிறைய வேரியஸ் சார்ஜஸுமே இருக்கு இந்த பாலிசியில் நம்ம கட்ட வேண்டியது. ஸோ சார்ஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் இருக்கு. இது உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். இனிஷியல் இயர்ஸில் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் ஹையராக இருக்கும். பட் 6th year onwards அந்த பர்சன்டேஜ் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 1 to 9%. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1.35% per annum சார்ஜ் பண்றாங்க டெய்லி ஃபண்ட் வேல்யூவோடது. பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த பாலிசி இயர்ல இருக்கீங்க, என்ன ப்ரீமியம் பேமெண்ட் மோட் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகுது. அண்ட் மொர்டாலிட்டி சார்ஜ் அண்ட் அதர் ரிஸ்க் பெனிஃபிட் சார்ஜஸுமே இருக்கு. இதுவுமே நீங்க எவ்வளோ வந்து உங்க ஏஜ், லெவல் ஆஃப் கவரேஜ் அதெல்லாம் பொறுத்து டிஃபர் ஆகும். மிஸ்செலனஸ் சார்ஜஸ்ன்றது பர் ரிக்வெஸ்ட்க்கு 250 rupees பாலிசி ஹோல்டருக்கு சார்ஜ் பண்றாங்க. டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ்ன்றது உங்க ப்ரீமியம் அண்ட் இயர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் பொறுத்து டிபெண்ட் ஆகும். 5th பாலிசி இயர் கழிச்சு டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ்ன்றது 4 ஃப்ரீ பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் ஈச் பாலிசி இயர்ல இருக்கு. பட் அதுக்கப்புறம் நீங்க பண்ற ஒவ்வொரு பார்ஷியல் வித்ட்ராவலுக்குமே 250 rupees per request வந்து சார்ஜ் பண்றாங்க. அண்ட் கம்பெனி போர்ட்டல் மூலியமா ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 25 rupees தான் per request. இதே தான் ஸ்விட்சிங் சார்ஜ்க்கும் ப்ரீமியம் ரீடைரக்ஷன் சார்ஜ் ரெண்டுத்துக்குமே இதே தான் வந்து அப்ளை ஆகுது. இந்த மாதிரி வேரியஸ் சார்ஜஸ் இருக்கு. இதெல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல வர கெயின்ஸ் வச்சு இந்த சார்ஜஸை டிடக்ட் பண்ண போறது இல்லை. அவங்க நம்மளோட நெட் ப்ரீமியம் அமௌண்ட்ல இருந்தா டிடக்ட் பண்ணி அதுல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்ம்ல வந்து இந்த மாதிரி சார்ஜஸ் டிடக்ட் பண்ணி கேபிட்டல் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன்ஸுமே இது ரொம்ப பாதிக்கும். ஸோ இந்த டிராபேக்கை நீங்க மைண்ட்ல நல்லா கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும்.
அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர்னால அவங்களோட செட்டில்மெண்ட் ஆப்ஷனை மெச்சூரிட்டி பெனிஃபிட்க்கு அவைல் பண்ண முடியும். அதாவது ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 5 இயர்ஸ் வரைக்குமே பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ண முடியும். அண்ட் ரைடர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளஸ் ரைடர், ப்ரொடெக்ட் பிளஸ் ரைடர் நிறைய இருக்கு உங்க பேஸ் பாலிசி கவரை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. பார்ஷல் வித்ட்ராவலும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் லாக்-இன் பீரியட்க்கு அப்புறம் அலோட். அண்ட் கிளாசிக் பிளஸ் பெனிஃபிட் ஆப்ஷனுக்கு கீழே உங்க சம் அஷ்யூர்ட் and fund value ரெண்டுமே in case of death receive பண்ற ஆப்ஷன் இருக்கு. and accidental death benefit ன்றது classic benefit ஆப்ஷன்ல is equal to sum assured. and classic waiver benefit கீழ பாத்தீங்கன்னா பாலிசி ஹோல்டரோட டெத்க்கு அப்புறமும் கூட உங்க பாலிசி எந்த விதமான பிரீமியம் பேமெண்ட் இல்லாம கண்டினியூ ஆகுது. and fund value is also payable on maturity. அண்ட் இதில் 4 ஃப்ரீ பார்ஷல் வித்ட்ராவல், ப்ரீமியம் ரீடைரக்ஷன் அண்ட் ஸ்விட்சிங் ஒரு பாலிசி இயரில் அலோ பண்ணுறாங்க. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், பார்ஷல் வித்ட்ராவலுக்காக இருக்கட்டும் 5 இயர் லாக்-இன் பீரியட் இருக்குது. அண்ட் எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டி இந்த பாலிசியில் கிடையாது. அண்ட் ப்ரீமியம் உங்களோடது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேரெக்டாக போகாமல் வேரியஸ் சார்ஜஸை டிடக்ட் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இந்த மாதிரி சார்ஜஸ் அதாவது டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ், மிஸ்செலனஸ் சார்ஜ் எக்ஸெட்ரா எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் டு யூலிப் ப்ராடக்ட். இதே நீங்கள் மார்க்கெட்ல வேற ஏதாவது கம்பேர் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை சார்ஜஸ் இதுல இருக்காது. இந்த சார்ஜஸ்லாம் உங்களுடைய லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை தான் லாங் ரன்ல வந்து ஆக்சுவலி அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்த ஃபண்ட் வேல்யூல எந்த விதமான போனஸ் அடிஷன் கிடையாது. லாயல்ட்டி அடிஷனுமே பார்த்தீங்கன்னா 10 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டிராபேக்ஸ் எல்லாமே மைண்ட்ல வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நல்லா யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இதோட அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். பட் ஒரு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யூலிப் என்றது இட் இன்வால்வ்ஸ் தி ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு அந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வரணும். ஸோ இதோட ரிட்டர்ன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR இப்போ இந்த பாலிசியோட நமக்கு வந்து calculate பண்ண போறோம் based on the policy figures mentioned in the policy brochure. So இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளா ஒரு calculation purposeக்காக assume பண்ணிக்கலாம். ஒரு மேல் 30 இயர்ஸ்ல இருக்கிறவங்க sum assured இந்த பாலிசி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. sum assured 20 lakhs, policy term 40 years, premium paying term 10 years, annual அவங்க கட்ட போற premium 1 lakh. So இந்த tabular columnல 40 இயர்ஸ் கழிச்சு மெச்சூரிட்டி வேல்யூ என்ன இருக்கும் அண்ட் அதோட IRR எவ்வளோ இருக்கும்ன்றதை காட்டுது. ஸோ இது கிளாசிக் பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ண போறோம்னா 2 சினாரியோவில் கால்குலேட் பண்ண போகிறோம். 4% per annum, 8% per annum. ஸோ worst and best case சினாரியோ குறிக்கிற மாதிரி இது எந்த விதத்துலையுமே கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் இவ்வளோதான் ஹையர் அண்ட் லோவர் லிமிட்ஸ் இந்த ரிட்டர்ன்ஸ்க்கு அப்படின்னும் கிடையாது. இதை விட அதிகமாகவும் போகலாம், இல்லை இதை விட கம்மியாகவும் போகலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு worst and best case 2 சினாரியோலையுமே இந்த பாலிசி எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நீங்க ஈச் இயர் ஆனுவல் பிரீமியம் 1 lakh 10 இயர்ஸ்க்கு பே பண்ணீங்கன்னா கிளாசிக் பெனிஃபிட் ஆப்ஷன் கீழே உங்க மெச்சூரிட்டி வேல்யூ 4%, அதாவது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல 18.12 lakhs வருது. இது 8% சினாரியோ, அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோல 87.13 lakhs வருது. அண்ட் இதோட IRR அப்படின்னு பார்த்தீங்கன்னா worst கேஸ்ல 1.69, பெஸ்ட் கேஸ்ல 6.24%. இப்போ 1.69 இந்த worst கேஸ்ல வர்றது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட கம்பேரபிள் கிடையாது. அதுல கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம ஜஸ்ட் வச்சிருந்தா இதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் வரும். இதே 6.24%ன்றது ஒரு ஃபிக்ஸட் இன்கம் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு தான் கம்பேரபிள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யூலிப் பாலிசி இன்வால்வ்ஸ் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ரிட்டர்ன்ன்றது ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்னுக்கு சிமிலராக தான் இருக்கு. இப்போ ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம அவ்வளவா ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அதில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸும் இருக்கும், ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இங்கே நம்ம இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்திருக்கோம், பட் அதுக்கேற்ற ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இதில் இல்லை. ஸோ எந்த இன்வெஸ்டராக இருக்கட்டும், இப்போதான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு சீசன்ட் இன்வெஸ்டராக இருந்தாலுமே அவங்க எல்லாருமே தேடுறது பெட்டர் ஈல்டிங் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ இந்த பாலிசியோட ஒரு வேறொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட ரிட்டர்ன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணால் பெட்டர் ஆப்ஷன் எது இருக்குன்றத ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். ஆனா ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை கப்பிள் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ண போறோம். அண்ட் இதுல யூஸ் பண்ண அதே பிரீமியம் இந்த ரெண்டுத்துக்குமே எஃபிஷியன்ட்டா அலோகேட் பண்ணா செப்பரேட்லி என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதான்
பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப்ல இருந்த அதே மெட்ரிக்ஸ் தான் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஸோ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக இங்கே நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். லைஃப் கவர் 20 lakhs, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. இதோட ஆனுவல் ப்ரீமியம் 25,900 rupees. அங்கே நம்ம 1 lakh கட்டணும் ஹெச்டிஎஃப்சியில். அப்போ 25,900 தான் இங்கே கட்டுறோன்னா மீதி 74,100 rupees நம்ம நினச்ச மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சாரி, நம்ம ரிஸ்க் அப்பிடைட் இப்போ வந்து ஹையராக இருக்குது, கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுக்க முடியும்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நம்ம கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பல, கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கும்னா பிபிஎஃப் மாதிரி ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது கவர்மெண்ட் பேக்ட் ஒரு ஸ்கீம் அண்ட் இதில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்கே உங்களுடைய சாய்ஸஸ்க்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் ரெண்டுமே இதில் வந்து நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன்லையுமே பட் ஐஆர்ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா 6.21% வருது. இதே டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனில் 10.688% வருது. ஸோ பிபிஎஃப்ல 6.21%ன்றது ஹெச்டிஎஃப்சி பாலிசியோட 8%ஓட பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனுக்கு சிமிலராக இருக்கு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பாலிசியில் அது கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. 6%ம் இருக்கலாம் பெஸ்ட்டில், இல்லை அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். பட் இங்கே பிபிஎஃப்ல வர ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் வித் லோ ரிஸ்க் ஆப்ஷன். ஸோ 40 years கழிச்சு உங்கள் மெச்சூரிட்டி வேல்யூ பிபிஎஃப்ல 86.20 lakhs வரைக்கும் வருது. இதே இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ரிஸ்க் இருக்கிற ஆப்ஷன் தான். பட் இதோட ஹிஸ்டாரிக்கலி இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம், அதாவது ஒரு 10 yearsக்கு மேலே, ஒரு 7 to 10 yearsக்கு மேலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதோட ஆவரேஜ் 12% ரிட்டர்னை கூட இது அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன் சர்டன் கேசஸ். ஸோ இங்கே அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இஎல்எஸ்எஸோட ரிட்டர்ன் வந்து 3.82 crores வருது. ஸோ ஐஆர்ஆர் வந்து 10.68%. இதுவும் நம்ம போஸ்ட் டேக்ஸ் தான். எப்படி போஸ்ட் டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஒரு டேப்லர் காலமும் ஸ்க்ரீனில் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நம்ம இந்த ப்ரீமியமில் இருக்க அதே அமௌண்ட்டை ஒரு மாதிரி எஃபிஷியண்டாக அலோகேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தான் வருதுன்ட்டு இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு தெரியுது. இதே ஹெச்டிஎஃப்சி பாலிசியில் இனிஷியல் 5 years நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் பொட்டன்ஷியல் ரிட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்க்கு வர ஆவரேஜ் ரிட்டர்னை விட ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி லைஃப் சம்பூர்ண் நிவேஷ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி உங்களோட டெத் பெனிஃபிட்டை சூஸ் பண்ணிக்க 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. ஃபண்ட் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா 14 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபண்டை நீங்கள் ஸ்விட்சும் பண்ணலாம். ஸோ ஐஆர்ஆரை நம்ம வேரியஸ் பிளான் ஆப்ஷன்ஸை வச்சு அனலைஸ் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் இல்லை நமக்கு தெரியுது. இப்போ பஜாரில் இருக்க எல்லா யூலிப் பாலிசிஸுமே பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் அண்ட் அதே நேரத்தில் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுத்தையுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. பட் உண்மை என்னன்னா இதில் நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை மோர்டாலிட்டி சார்ஜ், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ஜ் இந்த பாலிசிலேயே இருக்கு. அண்ட் இது எல்லாமே உங்கள் ப்ரீமியம்ல டிடக்ட் பண்ணிட்டு தான் நெட் ப்ரீமியம் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அஸ் அ ரிசல்ட் ரிடீம் பண்ணும்போது ஃபண்ட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஏன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இந்த பாலிசியை வாங்குங்க நம்மளை பெஸ்டர் பண்ணுறாங்க? ஆன்சர் குவைட் சிம்பிள். ஏன்னா நம்ம வாங்கினோன்னா அவங்களுக்கு ஹை ஏஜென்ட் கமிஷன் கிடைக்கும். ஸோ அல்டிமேட்லி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் சேவிங்ஸ்க்கு ரிச் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அண்ட் உங்கள் லைஃப் ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமோ நீங்கள் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே உங்கள் லைஃப் கோல்ஸ், உங்களோட ரிஸ்க் அப்பிடைட், உங்கள் டைம் ஹாரிசான் எல்லாமே கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க பிஃபோர் இன்வெஸ்டிங் யோர் ஹார்ட் earned மணி. அண்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ்க்காக எப்போவுமே இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வச்சுருங்க. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.